Exercise 3.3 first sum. First sum என்ன ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். First sum என்ன கேட்டிருக்காங்க? 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0. இப்படி பலரும் சாப்பாடு அது இந்த இதுக்கு இப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து எவ்வளவு ரூட்ஸ் இருக்கும்? இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இதுக்கு எவ்வளவு ரூட்ஸ் இருக்கும் டோட்டலா? 3 roots. ஓகே, 3 ரூட்ஸ் இருக்கும். அதில் கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ரூட் சம் ஆஃப் 2 ரூட்ஸ் இட்ஸ் ரூட்ஸ் வேனிஷஸ். 2 ரூட்ஸை நம்ம சம் பண்ணோம்னா அது வேனிஷ் ஆயிரும்னு அது சொல்றாங்க. தட் மீன்ஸ் 0 ஆயிரும்னு சொல்றாங்க. ஓகே, சம் ஆஃப் ஸோ கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் ஆஃப் 2 ரூட்ஸ் வேனிஷஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா ரெண்டு ரூட்டையும் நம்ம வந்து ஆட் பண்றப்போ நமக்கு வந்து அது 0 ஆயிரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரூட்டோட என்ன நம்பர் ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ 5 ஒரு வேல்யூ இருக்கு. இதோட நம்ம எந்த வேல்யூவை ஆட் பண்ணா நமக்கு இது 0ன்னு ஆன்சர் கிடைக்கும்? ம் 5ஓட எந்த வேல்யூவை ஆட் பண்ணா நமக்கு 0ங்கிற ஆன்சர் கிடைக்கும்? -5 ஆட் பண்ணலாமா? 5 - 5 0 கிடைச்சிருமா? ஸோ ஒரு வேல்யூவோட அடிட்டிவ் இன்வர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 0ங்கிற வேல்யூ கிடைச்சிரும். அப்போ ஒரு ரூட்டை நம்ம இங்கே ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா இன்னொரு ரூட்டை வந்து நம்ம வந்து மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகேவா? அப்போ இங்கே ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக நம்ம இன்னொரு ரூட்டை வந்து மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா நம்ம அதை ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப அது வேனிஷஸ் ஆயிரும். ஓகேவா? 0வா டோட்டலாக அது கேன்சல் ஆயிரும். இல்லை உங்களுக்கு இது குழப்பமா இருக்கும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1 கூட எடுத்துட்டு இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா வர்ற இடத்துல எல்லாம் நம்ம வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லெட் த ரூட்ஸ் ஆர் ஆல்பா பீட்டா காமா. இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்துடணும். இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ரூட்ல அதுல ஆல்பா அண்ட் பீட்டாவை வந்து ஆட் பண்றப்ப நமக்கு 0 கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட். இந்த ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட் என்னது? கோவிஷன்ஸ் வச்சு எப்படி எழுதலாம்? சம் ஆஃப் ரூட்ஸ் B ஃபார்முலா என்ன? by A. மைனஸ் பி பை ஏ, இல்லையா? அப்போ இங்க ஏ எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்ல இதை கன்சிடர் பண்ணிட்டு அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/2 கிடைக்கும். therefore பிளஸ் 1/2 இது மாறி. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து பிளஸ் 1/2. இதை நம்ம இதோட கம்பேர் பண்ணோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 1/2, இல்லையா? சம் ஆஃப் ரூட்ஸ் பதிலாக நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 0 பிளஸ் காமா பை ஈக்குவேஷன் 1 படி 1/2 கிடைச்சிரும். therefore காமா இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே, ஸோ ஒரு ரூட்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த அந்த ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நம்ம ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எழுதி அதில் கூட இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் தேவை. அதை முதல்ல எழுதிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன இந்த ஈக்குவேஷன்ல?
ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன? ஃபார்முலா என்ன? A square plus அதாவது இப்ப சம் ஆஃப் ரூட்னா மைனஸ் பி பை ஏன்னு சொன்னோம்ல சாசான், அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னன்னு கேக்குறேன். C by A. என்னது? C by A. நோ, அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா தான் சி பை ஏன்னு போடுவோம். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ல, இது கியூபிக் ஈக்குவேஷனுக்கு என்ன வரும்? என்ன எல்லாம் மறந்துட்டீங்களா? ஹாசன் என்ன எக்ஸிஸ்ட் ஆயிட்டு வரியா? எக்ஸிட் ஆயிடுச்சா? இல்ல மேம், நெட்வொர்க். ஆ ஓகே ஓகே, சரி பாருங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் மொத்தம் கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து டி பை ஏ. ஓகேவா? ஸோ இங்கே டிங்கிற இடத்துல 9 இருக்கு. ஸோ 9/2 தான் இங்கே ப்ராடக்ட் ஆஃப். இப்போ குவாட்ரிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் plus product of root equal to 0. So x square minus, இங்க alpha plus beta தான் நமக்கு 0x ன்னு தெரியும். Alpha beta 9/2 equal to 0. So x square plus 9/2 equal to 0. X square equal to minus 9/2. Once again, நமக்கு ஆக்சுவலா வெறும் 9 கிடைச்சிச்சுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 3 போட்டுடலாம். பட் நமக்கு 9/2 கிடைக்குது இல்ல. புக் பேக் ஆன்சர் என்னன்னு பாருங்க. இது நம்ம அந்த சம் ஆஃப் ரூட் பண்ண மாதிரியே பண்ணிடலாம். இது குவாட்ரிக் ஈக்குவேஷன் போவேன்னா நான் உங்களுக்கு இது பண்ணிட்டு நான் உங்களுக்கு அகைன் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றேன் இந்த சம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து கோவிஷன்ஸ் வச்சு எழுதிட்டோம். அதே மாதிரி ஈக்குவேஷன் வச்சு எழுதணும்னா ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 9/2 கிடைக்கும். ஸோ காமாக்கு பதிலாக 1/2 மொதல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்போ 2 அந்த சைடு போகிறப்ப கேன்சல் ஆகிடும். இப்போ 9 மட்டும் கிடைக்கும். ஓ, வேற எதுக்கு வேல்யூ இருக்கா? Beta is equal to minus alpha substitute करना. Alpha into minus alpha equal to 9. As alpha squared is equal to 9. Okay, okay, இங்கிட்ட ஒரு minus வந்துரும். Okay. இப்போ இந்த sum நான் first சொல்றேன், listen பண்ணுங்க.
இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டா அதில் வந்து ரெண்டு ரூட்டை நம்ம சம் பண்ணா நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0 கிடைக்கும்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது ரெண்டு ரூட்டை சம் பண்ணா 0. அப்போ நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா ஆல்ஃபா இன்னொரு ரூட் வந்து மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்தே நம்ம டெரைவ் பண்ணலாம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்து வந்துடும் இல்லையா? அப்போ ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா காமான்னு ஒரு ரூட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு நம்ம ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இது கிவன் கண்டிஷன். அடுத்து அஸ் யூஷுவலா நம்ம எப்பயுமே செய்யற மாதிரி சம் ஆஃப் ரூட் எழுதுறோம். சம் ஆஃப் ரூட்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இந்த ஈக்குவேஷன்ல மைனஸ் பி பை ஏங்கிறது 1/2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்றோம். 0 ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்றோம். காமா வந்து 1/2 கிடைச்சிருது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து இப்போ வந்து சம் ஆஃப் ரூட் வந்து மைனஸ் பி பை ஏ. அடுத்து என்ன பண்ணுவோம்னா அந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபான்னு எழுதுவோம். அது வந்து பிளஸ் சி பை ஏ வந்துடும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பண்றப்ப வந்து மைனஸ் டி பை ஏன்னு அகைன் வந்துடும். ஓகேவா? நம்ம இங்கே பிளஸ் டி பை ஏ போட்டு பண்ணதுனால தப்பா இருந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து மைனஸ் டி பை ஏ. அப்போ இங்கே மைனஸ் 9/2ன்னு வரும். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9/2. இப்போ காமாக்கு நமக்கு வேல்யூ தெரியும். அந்த 1/2 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணா 2 கிட்ட கிராஸ் ப்ராடக்ட்ல போறப்ப கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க 2 கேன்சல் பண்ணிட்டேன்னா அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 9 எனக்கு கிடைக்குது. ஸோ இங்க நான் பீட்டாக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பை ஈக்குவேஷன் 1 தான். ஓகேவா? ஏன்னா ஈக்குவேஷன் 1ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. அப்ப பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன போயிடும்? ஆல்ஃபா அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆல்ஃபான்னு கிடைச்சிடும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. அப்ப பீட்டா வேணும்னா ஆல்ஃபா அந்த சைடு கொண்டு போயிடும்னா மைனஸ் ஆல்ஃபான்னு கிடைச்சிரும். அதை தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஆயிரும். இந்த பக்கம் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு பிளஸ் 9 கிடைச்சிரும். ஸோ ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு நமக்கு கிடைச்சிடும் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிறப்போ. அப்ப இப்ப நமக்கு என்னென்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? பிளஸ் 3 மைனஸ் 3. அப்ப காமாக்கு பதிலாக 1/2ன்னு ஒரு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடணும். ஸோ அதை 3 ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ரூட்ஸா. இப்ப அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா எஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா பிளஸ் 3வும் மைனஸ் 3 நம்ம ஆட் பண்ணா நமக்கு 0 கிடைச்சிரும் இல்லையா? அப்ப அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நம்ம 3 ரூட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? நம்ம யூஸ்வலா பண்ற பேசிக்கான சம் தான். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை யூஸ் வச்சு நம்ம இந்த இதை செய்யறோம். எனி டவுட்ஸ் இருக்கா? அகைன் இந்த சம் சொல்லவா? சாசன் இல்ல மேம். ஓகே. உனக்கு புரியுதாப்பா? ஓகே புரியுது. ஓகேவா? நம்ம பார்த்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் தான் இது. அந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யும். சரி, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சால்வ் த ஈக்குவேஷன் 9x³ minus 36x² plus 44x minus 16 equal to 0. If the roots form an arithmetic progress. எங்க சாய் சொல்ல பார்க்கலாம். arithmetic progressனா என்ன? ஏபினா என்ன சாசன் சாய்? 10th படிச்சிருப்பீங்கல்ல, arithmetic progressனா என்ன? ஞாபகம் இல்லையா? இந்த ஏ கியூப் n-1 அந்த மாதிரி அந்த எஸ். அதாவது ஒரு ஏபினா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மட்ல இருக்கும். ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d அப்படிங்கிற இந்த ஃபார்மட்ல அது ப்ராக்ரஸ் ஆயிட்டே போகும். நம்ம காமன் டிஃபரன்ஸ்னு இதை சொல்லுவோம். ஜெனரல் டேர்ம் வேணும்னா ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n-1 இன்ட்டு டிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். அதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இப்போ ஒரு 3 2 ஏபியில் இருக்க கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வேணும்னா டேர்ம்ஸ் இன் ஏபி என்ன எடுத்துப்போனா ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டின்னு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துப்போம், காமன் டிஃபரன்ஸ் வர்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் நீங்க 10th படிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா இந்த இதோட ரூட்ஸ், இந்த ஈக்குவேஷனோட 3 ரூட் கிடைக்கும் இல்லையா? பிகாஸ் இட்ஸ் கியூபிக் ஈக்குவேஷன்.
இந்த 3 ரூட்டும் ஒரு ஏபியில இருக்கும். அப்படின்னா அதுக்கு காமன் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் அது ரூட்ஸ் இருக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன ரூட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன படிக்க போறோம்னா, ஒரு ஏபியில இருக்கு ஒரு 3 டேர்ம் இருக்கும்னா அது கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டிங்கிற கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா எடுத்து செய்ய போறோம். ஓகேவா? அப்போ இந்த கான்செப்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கான்செப்ட்ல இதை செய்ய போறோம். Let the roots be. அப்ப ஆல்பா பீட்டான்னு எடுத்துட்டோம்னா அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டா ஆல்பா ஆல்பா பிளஸ் பீட்டானா அதோட ரூட்ஸ் நம்ம நமக்கு இதை இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால இந்த கான்செப்ட்ல எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு யூஸ்வலா நம்ம செய்யற சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் தான் வச்சு இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட் என்னப்பா? ஹாசன் சொல்லு. மேம் இது ஏ மைனஸ் பி மைனஸ் பிளஸ் ஏ என்னது புரியல. மேம் பிளஸ் ஏ மைனஸ் பி பை ஏ. அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன வேல்யூ வரும்? மேம் 36/9. எஸ் 36/9 பாசிட்டிவா மாறிடும். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா 4. அதை எழுதி கொடுச்சு. ஸோ 36/9 ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அடுத்து ப்ராடக்ட். இங்க சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு நம்ம இந்த ரூட்ஸை இங்கே எழுதிடலாம். ஸோ நம்ம எடுத்திருந்த ரூட் என்னன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு இப்போ 4. இந்த சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு பதிலாக இந்த ரூட்ஸ் எழுதிடும். இதுக்கு கிடைச்ச கோஎஃபிஷியன்ட்ஸ் வேல்யூவை போட்டுக்கிறோம். ஸோ அப்போ ஆல்பா பீட்டா equal மைனஸ் பீட்டா கேன்சல் alpha பண்ணிடலாம். 3 alpha is equal to 4. equal to 4. Alpha equal to 4/3. Yes, 4/3. That's okay. Next product of root வச்சு இதை செய்ய போறோம். எங்க சாய் சொல்ல ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இந்த ஈக்குவேஷன்ல டி பை ஏ. என்னப்பா? டி பை ஏ. என்ன டி பை ஏ பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் டி பை ஏ. மைனஸ் டி பை ஏ கியூபிக் ஈக்குவேஷன்ல மைனஸ் டி பை ஏ வரணும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ஏன்னா ஊடால சி பை ஏ தான் பாசிட்டிவ்ல வரும். சரியா? ஸோ அப்போ இங்க ஆல்ரெடி -16 இருக்கு. அப்ப நமக்கு +16/9 இது மாறி. ஸோ ப்ராடக்ட் (16/9). ஸோ இங்க அதே மாதிரி தான் அந்த ரூட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? Alpha minus beta whole square. நோ. Ma'am, ma'am alpha 4/3. A plus B into A minus B ஃபார்முலா என்ன? A square minus B square plus 2ab. A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். A plus B the whole ஸ்கொயர்னா தான் 2abங்கிற டேர்ம் வரணும். B plus B ஸ்கொயர் மாதிரி A minus B the whole ஸ்கொயர்னா A ஸ்கொயர் மைனஸ் 2ab plus B ஸ்கொயருங்கிற டேர்ம் வரும். நமக்கு வந்து A plus B into A minus B. ஓகேவா? சேம் டேர்ம் பட் டிஃப்ரெண்ட் சைன்ல இருக்கு. அப்ப A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்றோம். அப்ப இது ரெண்டையும் ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா கொடுக்கலாம். இந்த ஆல்பா இந்த நடுவில் இருக்க ஆல்பா அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ அகைன் வந்து ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயருக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? நமக்கு ஆல்பா வேல்யூ தெரியும்ல, ஆல்பா வேல்யூவை கூட இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஆல்பாக்கு 4/3 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 4/3
4/3 the whole square minus beta square. இங்க 4/3 வெளியவும் ஆல்பாக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி. ஸோ உள்ள இதை ஸ்கொயர் பண்ணா 16/9 கிடைச்சிரும். பீட்டா ஸ்கொயர் 16/9. இந்த வெளியில இருக்க 4/3 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப அதை சைட் கொண்டு போயிட்டோம்னா ரெசிப்ரோக்கல்ல போயிடும் 3/4. ஸோ இதை இங்கே சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். (4/3) இந்த 16/9 இங்க கொண்டு வந்துட்டோம்னா -16/9 வந்துடும். ஸோ இப்போ மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணிட வேண்டியதான். 16 equal to 20/9. நெகட்டிவ்ல ஆன்சர் கிடைக்குது. கிடைக்குதுமே மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாருங்க. ம். இந்த ஆல்பா உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு செய்யுமா? மேம் எல்சிஎம் எடுத்திருக்காங்க கீழே. ஆமாப்பா. அதான் மேம் எல்சிஎம் 6 9. ஓகே ஓகே கரெக்ட். அப்ப இங்க 36 வராது. ஆமாம். சாரி. ஸோ அப்ப இங்க 3 ஆல தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 3 4 ஆமாம் தான் வரும். 12. -4/9. ஓகே. ஸோ அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4/9. ஸோ பீட்டா பீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3. இந்த இன்ட்டு ரூட் இன்சைட் கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3 கிடச்சி. ஸோ அவ்வளோதான். நம்ம ஆல்ஃபா வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம். ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 4/3. இப்போ பீட்டாக்கும் நம்ம 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த நம்ம எடுத்த ரூட்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். நம்ம என்னென்ன ரூட்ஸ் எடுத்திருந்தோம்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா வந்து நமக்கு அதே 4/3 தான், பிரச்சனை இல்லை. அண்ட் பீட்டாக்கு வந்து 2/3 பிளஸ் 2/3 மைனஸ் 2/3 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ முதல் பிளஸ் 2/3 சப்ஸ்டிட் பண்ணி இந்த இதை எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 4/3 பிளஸ் 2/3 கமா 4/3 அண்ட் 4 சாரிங்க மைனஸ் முதல், ஏன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதுக்கப்புறம் தான் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ அப்போ இங்கே இதை சப்ராக்ஷன் பண்ணால் 2/3 4/3 6/3ன்னு நமக்கு 3 ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதே இது வந்து மைனஸ் ஆல்ஃபா அதே வேல்யூ தான், பீட்டாக்கு பதிலாக -2/3 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இப்போ எப்படி ரூட்ஸ் மாறும்? ஸோ 4/3 இங்கே வந்து மைனஸ் பீட்டா ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறப்ப இது பிளஸ்ஸாக மாறிடும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பிளஸ்ஸாக மாறிடும், லாஸ்ட் டேர்ம் வந்து மைனஸாக மாறிடும், -2/3. அப்போ 6/3 இங்கே கிடைச்சிரும், 4/3 2/3. அது அப்படியே ரிவர்ஸ்ல தான் நமக்கு கிடைக்கும், வேற எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனா நீங்க கண்டிப்பா 2 வேல்யூமே சப்ஸ்டிட் பண்ணணும். நமக்கு பீட்டாக்கு வந்து நமக்கு 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு, அதனால இது ஆர்னு போட்டு 2 ஆன்சரையுமே நீங்க எழுதணும். ஓகேவா? புரியுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த சம் சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு யூஸ்வலாக செய்கிறது தான், ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் அதோட ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ போன சம்மில் வந்து 2 ரூட்டை சம் பண்ணால் 0 கிடைக்குங்கிற கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த சம்மில் வந்து அதோட ரூட்ஸ் வந்து ஒரு ஏபியில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏபியில் ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்குன்னா அது கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக எடுக்கணும். கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் எடுக்கணும். a - b a plus bங்கிற ஃபார்மெட்டில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு எடுத்துட்டு அடுத்து யூஸ்வலாக நம்ம செய்கிற ப்ரொசீஜர்ஸ் தான். சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம், கோவிஷன்ஸில் வச்சு எழுதுறோம், இந்த ரூட்ஸை வச்சு எழுதுறோம். பண்ணுறப்ப நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கிடைச்சிருது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம், அதே மாதிரி கோவிஷன்ட்டும் எழுதுறோம், இந்த ரூட்ஸோட ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு 2 வேல்யூ கிடைக்குது பீட்டாக்கு, 2/3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3ன்னு. அப்போ ப்ளஸ் 2/3 வச்சு ஒரு ஆன்சர், -2/3 வச்சு ஒரு ஆன்சர், 2 ஆன்சர் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். எனி டவுட்ஸ்?
சாசன் எனி டவுட்ஸ் இருக்கா ரெண்டு பேருக்கும்? No, ma'am. சரி, ஓகே. இல்ல. நெக்ஸ்ட் சம் இல்லாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் இதே மாதிரி தான், பட் அவங்க எந்த ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் கையில புக் இருக்கா இல்லையா? GP. GP, geometrical problem. ஜிபில இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஜிபினா என்னப்பா ஞாபகம் இருக்கா? ஜிபி Ma'am, A by R. எஸ், குட். AR. ரூட்ஸ் ஆர் இன் ஜிபி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிபியை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஜிபி அப்படின்னா அதோட டேர்ம்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர். இது ஜெனரல் ஃபார்மேட். ஏஆர் பவர் n மைனஸ் ஒன்று தான் இதோட ஜெனரல் டேர்ம். ஓகேவா? ஏஎன் டேர்ம், nth டேர்ம். இந்த ஃபார்மேட்ல தான் ஒரு ஜிபி இருக்கும். ஸோ ஏபியில் வந்து டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம். இங்க ஆறுங்கிறது என்ன? டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். அப்ப இங்க ஆறுங்கிறது என்ன மெயின்னு சொல்லுவோம்? காமன் ரேஷியோ. ஓகேவா? இது பேரு காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம் ஆறு. சரியா? அது மாதிரி இதுல இப்ப கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எப்படி எடுக்கணும்னா டேர்ம்ஸ் வந்து ஏ பை ஆர், ஏஆருங்கிற ஃபார்மேட்ல எடுக்கணும். சரி, ஏன்னா காமன் ரேஷியோ வர்ற மாதிரி மூணு டேர்ம்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கான்செப்ட் வச்சுதான் நம்ம இந்த செய்ய போறோம். ஸோ ஏபிக்கு பார்த்த மாதிரியே தான் அஸ் யூஷுவல் இதுதான். ஓகேவா? ஸோ நீங்க தான் கடகடன்னு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லை, இந்த ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ரூட்ஸா எழுதினாலே போதும். ஓகேவா? அப்ப லெட் த ரூட்ஸ் ஆர் ஆல்பா பை பீட்டா ஆல்பா அண்ட் ஆல்பா பீட்டா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அஸ் யூஷுவல் சம் ஆஃப் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட் என்னப்பா? minus b by a ஓகே, minus 2 by 3. 2/3 இல்ல, 2b தானே வருது செகண்ட் ஒன்ல. 26 இது. ஓ 26 minus b 26. by a, therefore 26/3. ஓகேவா? Okay. ஸோ இந்த ரூட்ஸை நம்ம இங்க சம் பண்றப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 26/3. இதுல இருந்து என்ன பண்ணிக்க போறோம்னா ஆல்பா ஃபுல்லா காமனா வெளியில எடுத்து வச்சுக்கலாம். 1 பிளஸ் பீட்டா. சரி, இருக்கட்டும். நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சு அதோட வேல்யூ எங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல இந்த ஈக்குவேஷன்ல ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னப்பா? என்ன யாரா சொல்லுங்க? ப்ராடக்ட் மைனஸ் d by a minus 24/3. பிளஸ் 24/3 வந்துடும். ஓகேவா? ஏன்னா மைனஸ் டி பை ஏன்னு எழுதுவோம். அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்றப்ப -24 பிளஸ் 24 மாறிடும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus d by a எழுதுவோம். So minus of minus 24/3 equal to 24/3. இப்போ இங்க ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பதிலாக எழுதிட்டோம்னா ஆல்பா பை பீட்டா இன்ச்சு ஆல்பா பீட்டா. Divide பண்ணலாம். 8. கேன்சல் பண்ணிடலாம். பீட்டாவும் இதுவா? ஆமா, இதையுமே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ ஆல்பா கியூப் இஸ் ஈக்குவல் டு 8. therefore ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2. எஸ் 2. கியூப் ரூட் ஆஃப் 2 தான் 8 வந்து நமக்கு 2. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா பீட்டா என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் 1. ஸோ ஆல்பாக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்றோம். உள்ள 1 பை பீட்டா பிளஸ் 1 பிளஸ் பீட்டா வந்து இருக்கு. ஈக்குவல் டு 26/3.
ஸோ இங்க பீட்டா வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க உள்ள இருக்க டேர்ம் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்றோம். இங்க பீட்டா வந்துடும். இங்க 1 இங்க பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இங்க 2 வந்து இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு இங்க டினாமினேட்டருக்கு அந்த 2 வந்துடும். ஸோ பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா பிளஸ் 1 equal to 26/6. சிம்பிளிஃபை பண்ணிடலாம்ல இதுவுமே. 13/3. 13/3 இந்த பீட்டாவும் இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். 3 இங்கே மல்டிப்ளிகேஷன் கொண்டு போயிடலாம், பீட்டா இங்கே மல்டிப்ளிகேஷன் கொண்டு போயிடலாம். அப்போ 3 பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 பீட்டா பிளஸ் 3 ஈக்குவல் டு 13 பீட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ 13 பீட்டாவும் இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா 13 beta equal to 0. Beta square minus 10 beta. இந்த ரெண்டு beta termsையும் subtract பண்ணோம்னா minus 10 beta plus t equal to 0. So it is a quadratic equation. நம்ம இதை factorize பண்ணிட்டோம்னா we get the answer. So multiply பண்ணா 9 கிடைக்கணும், sum பண்ணா minus 10 கிடைக்கணும். என்ன ரூட் எடுத்துக்கலாம்? minus 9 Okay. plus minus 1. Minus 1. Yes, good. So நமக்கு இங்க முன்னாடி ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி 3 இருக்கு. அப்ப 3 ஆலையும் இதை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டைரக்டாக இந்த பீட்டாவை எடுத்து ரூட்ஸ் எடுத்து எழுதிடலாம். ஸோ பீட்டா மைனஸ் 3 பீட்டா மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. therefore பீட்டா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3ன்னு ஒன்று கிடைக்கும், இல்லாட்டினா பிளஸ் 1/3ன்னு கிடைக்கும். ரெண்டு ரூட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ பீட்டாக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ரெண்டுமே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ ஆல்ஃபாக்கு வந்து 2 கிடைச்சிருக்கு, ஆல்ஃபாக்கு வந்து 2 கிடைச்சிருக்கு, பீட்டாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் 3 சப்ஸ்டியூட் பண்றோம். எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்ம எடுத்திருக்க இந்த 3 டேர்ம்ஸ்ல என்னென்ன டேர்ம்ஸ் எடுத்திருக்கோம், இந்த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பை பீட்டா, ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்திருக்கோம்ல, இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா பை பீட்டா ஃபர்ஸ்ட், ஆல்ஃபா பை பீட்டா, ஆல்ஃபா பீட்டா, அப்போ 6 ஆகும். ஓகேவா? எதுல சப்ஸ்டியூட் அதையும் இங்க எழுதிக்கோம். பை பீட்டா ஆல்ஃபா பீட்டா. ஓகே. ஸோ அடுத்து 1/3. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு எடுத்திருக்கோம். இதுவே கரெக்டா வந்துடும். சரி, இன்னத்தும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ஃபாக்கு பதிலாக 2, இது அப்படியே ரிவர்ஸ்ல கிடைக்கும் இல்லையா? பை 1/3 போடுறப்ப இது இங்க அப்படியே மேலே போயிட்டு இன்ட்டு 6ன்னு கிடைச்சிடும், வேற ஒன்றும் இல்லை. இன்ட்டு 1/3 போடுவோம். ஸோ அப்போ 6, 2/3ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர், இது ரெண்டு தான் நம்மளோட வேல்யூ. புரியுதா? எனி டவுட்ஸ்? ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்ம யூஸ்வலாக செய்யறதா கண்டிஷன் வச்சு செய்கிறோம். ஜிபியில் இருக்கிறதுனால அதோட ரூட்ஸை வந்து கன்சிக்யூட்டிவ் ரூட்ஸாக எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா பை பீட்டா, ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துட்டு அடுத்து நம்ம யூஸ்வலாக செய்கிற ஸ்டெப் தான் சம் ஆஃப் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ். நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து மிஸ் ஆகாது. ஆனால் ப்ளஸ் மைனஸ் தப்பாக போட்டிங்கன்னா சம் ஃபுல்லாக டோட்டல் ஆயிரும், அதனால தப்பாயிரும். அதனால ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. சரி, 4th சம் பாருங்க. 2x³ minus 6x² plus 3x plus k equal to 0. இதுக்கு கண்டிஷன் என்னப்பா? இதுல k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த சம்ல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு கொடுத்திருக்காங்க?
என்ன என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஹாசன். determinant k ஓகே, கண்டிஷன் என்ன? இதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ முதல் சம் ரூட் வந்து provide ஏபி. the sum of the other roots, other two roots. எஸ், அதாவது ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் அதர் டூ ரூட்ஸ். இதுதான் கண்டிஷன். இப்போ நான் அந்த ரூட்ஸை வந்து நான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு யூஸ்வலாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கண்டிஷன் படி இதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த மூணு ரூட்டையும் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ், இதுல ஏதாவது ஒரு ரூட்டை ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ்னா என்ன அர்த்தம்? ட்வைஸ்னா டூ டைம்ஸ்னு அர்த்தம். டூவால மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ட்வைஸ் த சம் ஆஃப் அதர் டூ ரூட்ஸ். அப்போ அதர் டூ ரூட்ஸை சம் பண்ணி அதை ட்வைஸ் பண்றோம், டூவால மல்டிப்ளை பண்றோம். அது வந்து அனதர் தேர்ட் ரூட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். இவன் புரியுதா? அவங்க வந்து வேர்ட் திங்ஸ்ல கொடுத்துட்டதை நம்ம கரெக்டா ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா செஞ்சிடும். இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 2 இன்ட்டு பீட்டா பிளஸ் காமாங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கடையடன் சொல்லுங்க பார்க்கலாம். சம் ஆஃப் ரூட் சொல்லுங்க. ஈக்குவேஷன்ல கோவிஷன்ஸ் வச்சு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சார் சம் ஆஃப் ரூட் என்ன? இந்த ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட் என்னப்பா? 6/2 மேம். 6/2 which is equal to 3. ஓகேவா? நம்ம மைனஸ் பி பை ஏ கிடைக்கும், அதனால நம்ம அது பிளஸ்ஸா மாறிடுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரூட்ஸை வச்சு எப்படி எழுதுவீங்க? கோவிஷன்ட் வச்சு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரூட்ஸை வச்சு எப்படி எழுதுவோம்? ஹாசன் சொல்லி பார்க்கலாம். Ma'am, alpha by 2, ma'am. ஆல்ஃபா பை 2வா? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு Alpha 3 alpha plus எழுதிட்டு beta plus 2 3. போட்டு இப்போ அப்புறம் ஆல்ஃபாக்கு வந்து பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? ma'am 2 into beta plus gamma. எஸ் குட். 2 இன்ட்டு பீட்டா பிளஸ் காமாவை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணி Equal to இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 பீட்டா பிளஸ் 2 காமான்னு வந்துடும். இந்த ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் மட்டும் பீட்டா பிளஸ் காமா. plus beta gamma equal to 3. அடுத்து அப்புறம் வந்து 3 கீழே டிவைட் ஆகும். பீட்டா பிளஸ் பீட்டா இருக்கு இல்லையா, அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 3 பீட்டான்னு போட்டுக்கலாமா? 3 beta. ஓகே, அப்புறம் இது 2 gamma 3 gamma. 3 காமான்னு கிடைச்சிடும். ஸோ 3 காமன் எடுத்து எல்லாத்தையும் 3ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா 3 ஆல டிவைட் பண்ணிட்டா பீட்டா பிளஸ் காமா equal to தப்பா வருது மேம். ஏன் தப்பா வருது? ஈக்குவல் டு 1 கிடைக்கும்ல. ஒன்றும் இல்லை, இதுல இருந்து இப்போ 2 டேர்ம் இந்த சைட்ல இருந்து நான் 3 காமனா எடுத்துட்டேன்னா பீட்டா பிளஸ் காமான்னு வந்துடும். இந்த பக்கம் 3 இருக்கும். அப்போ இது வந்து கேன்சல் ஆயிட்டு பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அதான் நான் ஹோல் டேர்மை 3ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். இல்லை எப்படியும் சரி. இப்போ இதை நம்ம இங்க இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து
இங்கே கூட சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை நான் 1 எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பீட்டா பிளஸ் காமான்னு எடுத்துக்கணும் ஈக்குவேஷன் 1. இதில் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூவும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு 2 கிடச்சிச்சு. இவன் அடுத்து பீட்டா காமா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம தான் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்டு, இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் எடுத்தோம்னா நமக்கு இங்கே கே அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் இருக்கு. ஏன்னா d/a எடுப்போம், அப்போ k/2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்பயும் நமக்கு வந்து ஆன்சர் வராது. அதனால நம்ம S2 எடுக்கிறோம், அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் வந்து எடுக்கிறோம். இங்க சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் என்னப்பா? சாசன் அதாவது ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபான்னு எடுப்போம்ல, அதுக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் ரூட் என்ன? C/A. எஸ், C/Aன்னு எடுப்போம் இல்லையா? தட் மீன்ஸ் இங்க 3/2ன்னு கிடைக்கும். C/A பிளஸ் C/A தான், அதனால அப்படியே அந்த வேல்யூவை 3/2ன்னு போட்டுரும். ஓகேவா? இப்போ இந்த ரூட்ஸை வச்சு நம்ம இதை எப்படி எழுதுவோம்? ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா Beta gamma plus gamma alpha ஈக்குவல் டு 3/2. equals to 3/2. இப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்க வந்து இப்போ இந்த 2 டேர்ம்ல இருந்து நான் பீட்டாவை காமனா எடுத்துட்டேன்னா இல்ல உங்களுக்கு வேல்யூஸ் தெரியும்ல, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ல. இப்போ இங்க ஆல்ஃபாக்கு பதிலா ஆல்ஃபாவோட வேல்யூவை 2ன்னு நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். பண்ணோம்னா இங்க என்ன ஆயிரும்? 2 பீட்டா பிளஸ் காமா ஆல்ஃபா பிளஸ் 2 காமான்னு வந்துடும். இப்போ இந்த 2 டேர்ம்ல இருந்து 2வை காமனா எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா பீட்டா பிளஸ் காமா பிளஸ் பீட்டா காமா. ஏன் இதெல்லாம் செய்யறோம்னா நமக்கு இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ் எல்லாம் இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். அதனாலதான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இங்க நம்ம பீட்டா பிளஸ் காமாக்கு வந்து நமக்கு ஆல்ஃபா/2ன்னு தெரியுமா? இல்ல பீட்டா பிளஸ் காமாக்கு வந்து 1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். பீட்டா பிளஸ் காமாக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 3/2 -2ன்னு இது இந்த பக்கம் போயிடும். அப்போ 3 - 4/2ன்னு கிடைச்சிரும். இப்போ பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு -1/2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நமக்கு காமாவோட வேல்யூவும் தெரியாது, பீட்டாவோட வேல்யூவும் தெரியாது. நம்ம முதல் கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபாவுக்கு வேல்யூ தெரியும், பீட்டா பிளஸ் காமா 1ன்னு தெரியும். மற்ற தனித்தனியா பீட்டா வேல்யூ காமா வேல்யூ நமக்கு தெரியாது. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்க போறோம்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு வேரியபிளை நம்ம டிரைவ் பண்ணிக்க போறோம். இப்போ பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு இருக்கா? பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 1. அப்ப இல்ல பீட்டாக்கு இஸ் ஈக்குவல் டு 1 - காமான்னு எடுத்துக்கலாம். இல்ல காமா இஸ் ஈக்குவல் டு 1 - பீட்டான்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படினாலும் எடுத்துக்கலாம். காமா இஸ் ஈக்குவல் டு 1 - பீட்டான்னு 1 - பீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை இப்ப நான் இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ண போறேன். காமாக்கு பதிலாக 1 - பீட்டா நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஏன்னா இதோட நமக்கு அப்படியே ஸ்டாப் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம எந்த வேல்யூஸுமே சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அதனால ஒரே வேரியபிளா நான் மாத்தணும். அதனால இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் டெரைவ் பண்ணி காமாவோட வேல்யூவை டெரைவ் பண்ணி சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ இப்போ பீட்டா உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா பீட்டா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் -1/2 கிடைக்கும். ஸோ இதே இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா பிளஸ் 1/2 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது, பீட்டா ஸ்கொயர் டேர்ம். இப்போ எல்லாத்தையும் மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணோம்னா -1/2 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுவுமே நமக்கு வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல நம்ம சேஞ்ச் பண்றோம். அப்போ 2 பீட்டா ஸ்கொயர்
மைனஸ் பீட்டா மைனஸ் 2 பீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிடும். ஏன்னா ஹோல் டிவைடட் பை 2ன்னு வரும். அந்த 2 வாங்கிட்டு கிராஸ் ப்ராடக்ட்ல கொண்டு போயிட்டா 0 ஆயிரும். ஸோ திஸ் இஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணோம்னா we get the answer. மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 கிடைக்கணும். சம் பண்ணாலும் மைனஸ் 2 கிடைக்கணும். இஸ் there any possible root? என்ன பாசிபிள் ரூட்ஸ் இருக்கா இந்த மாதிரி? மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் 2 கிடைக்கணும். சம் பண்ணாலும் மைனஸ் 2 கிடைக்கணும். அந்த மாதிரி எதுவும் நம்பர்ஸ் இருக்கா? ரூட்ஸ் இருக்கா? இல்லை மேம். இல்ல. அப்ப ரூட்ஸ் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா ஃபார்முலா மெத்தட். எஸ் வெரி குட். ஃபார்முலா மெத்தட்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். x is equal to ஃபார்முலா என்ன? மேம் மைனஸ் b மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் minus 4ac by by 2. 2a. Mhm. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து this is a, this is b, இது c. இந்த வேல்யூஸை இங்க சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ மைனஸ் பினா இங்க மைனஸ் 2 இருக்கு. அப்போ பிளஸ் 2 மாறிடும். b ஸ்கொயர் பண்றப்போ 4 மாறிடும். 2 ஸ்கொயர் பண்ணா 4ac-னா 4 into a into c by 2 into a minus root of இங்க 4 2s are 8 minus into minus plus 8 மாறி plus 8 மாறி root 12 by 4 root 12 வெளியில இருந்து எடுத்தோம்னா என்னப்பா மாறிடும்? Ma'am, 2 root 3. எஸ் குட். 2 root 3ன்னு அதை போட்டுக்கலாம். ஸோ நியூமரேட்டர்ல இருந்து 2வை காமனா எடுத்துட்டோம்னா 1 plus root 3ன்னு கிடைக்கும். 1 plus or minus root 3 by 4 கிடைக்கும். ஸோ இதை வெளியில சிம்பிள் காமனா எடுத்துட்டு தான் நம்ம கேன்சல் பண்ணணும். அப்படியே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ 1 plus or minus root 3 by 2ங்கிறது தான் நம்மளோட வேல்யூ. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 3 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் காமாக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். காமாக்கா ஆல்பாக்கா 2ன்னு ஒரு ரூட் கண்டுபிடிச்சிருந்தோம் ஆல்பாக்கு. இப்போ 2 ரூட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிறதுனால பிளஸ் வச்சு ஒரு ரூட் மைனஸ் வச்சு ஒரு ரூட் நம்ம எழுதிக்கலாம். The roots are alpha 1 plus root 3 by 2 1 minus root 3 by 2 ஆல்பாக்கு பதிலா 2 செக்ஷன். ஓகேவா? நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நம்மளோட கோல் என்னன்னா ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்மளோட எய்ம் கிடையாது. நம்ம வந்து ஆக்சுவலா கேயோட வேல்யூ கேயோட வேல்யூ தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா? அப்ப கே வரணும்னா நம்ம இங்க என்ன பண்ணிக்க போறோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ஸோ நம்ம ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஜி பை ஏ therefore மைனஸ் கே பை 2 கிடைக்கும். இங்க ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் கே பை 2. நம்ம இதை டைரக்டா இதை செஞ்சிருக்கலாம். பட் நமக்கு வந்து இங்க எந்த வேரியபிளோட ஆன்சருமே நமக்கு கிடைக்காம இருந்துச்சு. அதனாலதான் நம்ம அந்த ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இங்க இப்ப லாஸ்டா கே பை 2 கண்டுபிடிக்கிறோம். இப்ப நமக்கு வந்து எல்லா ரூட்டுமே நமக்கு தெரியும். ஆல்பா வேல்யூ தெரியும், பீட்டா வேல்யூ தெரியும், எல்லாத்தோட வேல்யூமே தெரியும். அதனால நம்ம ஈஸியா இதை கேவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்பாக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். பீட்டாக்கு பதிலாக 1 plus root 3 by 2 காமாக்கு பதிலாக 1 minus root 3 by 2. So 2 into 1 plus root 3 into 1 minus root 3 by 2 2s are 4. இது 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 1 plus root 3 1 minus root 3க்கு பதிலாக என்னப்பா போட்டுக்கலாம்? ஃபார்முலா என்ன? 1 plus root 3 into 1 minus root 3க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? Ma'am, 1 square minus 3
√3 ஸ்கொயர்னு வரும் இல்லையா? a ஸ்கொயர் மைனஸ் b ஆமாம். ஸ்கொயர் அப்ப √3 ஸ்கொயர்னு வரும். அப்ப அதுக்கு பதிலா நம்ம 3 போட்டுக்கலாம். இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். So, 1 minus 3 is equal to minus k. Therefore, minus 2 is equal to minus k. So, minus minus cancel பண்டோம்னா k is equal to 2. That's it. So, value of k is equal to 2. So, இதுவும் நம்ம யூஷுவலா பண்றது தான். பட் நமக்கு k ஓட வேல்யூ வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ல இருக்கு. அதாவது k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அது லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மா இருக்கு. அப்ப ஆல்பா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இஸ் ஈக்குவல் டு k பை 2 நமக்கு இருக்கும். அப்ப அந்த ஆல்பா பீட்டா காமா இந்த 3 ரூட்டுமே நமக்கு தெரியாது. அதனால 3 ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபைனலா k ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்றோம். அந்த 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் டுவைஸ் த சம் ஆஃப் த அதர் ரூட். இப்போ ஒரு ரூட்டை நம்ம ஆல்பான்னு எடுத்துட்டோம்னா இஸ் வர இடத்துல இஸ் ஈக்குவல் டு டுவைஸ்ங்கிறதுனால 2 இன்ட்டு sum of other rootsங்கிறதுனால alpha plus beta plus gamma. Okay. So, இதை அப்புறம் நம்ம as usual பண்றது தான். sum of roots எழுதுறோம். இந்த given conditions யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. beta plus gamma is equal to 1. அப்புறம் given conditionல இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணா ஆல்பாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து எழுதுறோம். ஓகே, ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா நமக்கு கே பை வந்துடும். கே வந்து நம்ம லாஸ்டா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்துதான் ஃபைனலா அப்ப இதை சால்வ் பண்றப்பே நமக்கு 2-3 ரூட்டுமே கிடைச்சது. அப்ப இந்த 3 ரூட்ஸை வச்சு நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா we get the answer. ஸோ இதை வந்து பொறுமையா செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான சம் தான், கொஞ்சம் டீடைல்டா கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கும், அவ்வளவுதான். புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஃபிஃப்த் சம், அது கொஞ்சம் பெரிய சம் தான். சரி பார்த்துறேன். Find all zeros of the polynomial x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135. ஸோ இதுக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும்? ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷனுக்கு டோட்டல் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும்? எஸ், குட். 6 ரூட்ஸ் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 6 இருக்கும். ஏன்னா இங்க நமக்கு வந்து எக்ஸோட பவர் 6 இருக்கிறதுனால இதுக்கு 6 ரூட்ஸ் இருக்கும். கிவன் ரூட்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1 plus 2i and √3ன்னு 2 ரூட் கொடுத்துட்டாங்க. இப்போ 1 plus 2i வந்து ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா அனதர் ரூட் என்னவா இருக்கும்? ஹாசன் சொல்ல அன்னைக்கு தான் பார்த்தோம்ல, 1 plus 2i வந்து ஒரு ரூட்னா அனதர் ரூட் என்னவா இருக்கும்? சாரி, புரியல. மேம் 1 minus 2i ஓகே, minus 2 3. எஸ், குட். -√3. ஏன்னா இதோட கான்ஜுகேஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேஷனையும் நம்ம ரூட்டா எடுத்துக்கலாம், இர்ரேஷனல் நம்பரோட கான்ஜுகேஷனையும் நம்ம ரூட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ a பிளஸ் ஐபி வந்து ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா a மைனஸ் ஐபி ஒரு ரூட்டா இருக்கும். அதே மாதிரி இப்போ a பிளஸ் √b வந்து ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா a மைனஸ் √b வந்து அனதர் ரூட்டா இருக்கும். இது இர்ரேஷனல் நம்பர் கான்செப்ட், இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்செப்ட். ஸோ √3 இஸ் அ இர்ரேஷனல் நம்பர். அதனால நம்ம -√3 நம்ம அனதர் கான்ஜுகேட்டா நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதை நம்ம டிவிஷன் பண்ணியும் பண்ணலாம். அந்த 2 ரூட்ஸை வச்சு ஃபேக்டர் எழுதிட்டு நம்ம டிவைட் பண்ணியும் செய்யலாம். டிவைட் பண்ணி செஞ்சிருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ரூட்ஸ் எடுத்துக்கலாம். 1 plus 2i
1 மைனஸ் 2y. இப்போ இந்த ரெண்டு ரூட்டை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்னா, இது வந்து ரூட்ஸு. இதுக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் 2y அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2yன்னு இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ரூட்டை வந்து ஃபேக்டரா மாத்தணும்னா எக்ஸ் மைனஸ்னு போட்டு எழுதணும். அவ்வளவுதான், வேற இல்லை. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2y, இந்த மைனஸ் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கேயும் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1 பிளஸ் 2yன்னு கிடைச்சிடும். ஸோ இதை இப்போ டோட்டலா இந்த டேர்மோட இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குப்பா. அதாவது இந்த ரூட்ஸை வச்சு சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு வச்சு நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதும் செய்யலாம். நான் இந்த சம் அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது கொஞ்சம் பெருசாகும். இன்னைக்கு லீவ் தானே ரெண்டு பேருக்கும்? ஆமாம். சரி, இதுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் முதல்ல எழுதிடலாம். 1 மைனஸ் 2y வெறும் 2 கிடைக்குமா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பண்றப்ப a பிளஸ் பி a மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 2i ஸ்கொயர். i ஸ்கொயரோட வேல்யூ என்ன? உண்மை. நோ. i ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன? சாய் i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர் பண்றப்ப என்ன ஆயிரும்னா, இங்க மைனஸ் 1 கிடைச்சிரும். 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிரும். இங்க முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் 4ன்னு மாறிடும். therefore 5. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து 5. இல்லைன்னா நீங்க இங்க இன்னொரு ஃபார்முலாவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது கான்ஜுகேஷனை நம்ம ஸ்கொயர் பண்றப்போ இங்க அந்த ஃபார்முலா இங்க எழுதுறேன். a பிளஸ் ஐபி a மைனஸ் ஐபி பண்றப்ப நமக்கு ஈக்குவேஷன் வந்து a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, நம்ம யூஸ்வலா எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் ஃபார்முலா. பட் அதே நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பண்றப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு இந்த ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லாட்டினா நம்ம யூஸ்வலா அப்ளை பண்ற ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை பிளஸ்ஸா மாத்தினாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ரூட் கிடைச்சிச்சு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கிடைச்சிச்சு. இதை வச்சு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா x square minus sum of root x plus product of root. So x square minus 2x plus 5ன்னு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. எதை வச்சு? இந்த ரெண்டு ரூட்டை வச்சு நம்ம ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ரெண்டு ரூட்டை வச்சு நம்ம சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிட்டு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா இது வரைக்கும்? சரி, நெக்ஸ்ட் இப்ப இந்த √3 பிளஸ் √3 மைனஸ் √3 வச்சு அதே மாதிரி செய்ய போறோம். பிளஸ் √3 மைனஸ் √3 வச்சு இதே மாதிரி சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து செய்ய போறோம். சம் ஆஃப் ரூட் என்ன? இதை வச்சு 0 ஆயிரும் இல்லையா? ரெண்டையும் ஆட் பண்றப்ப 0 ஆயிரும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னப்பா? √3 இன்ட்டு மைனஸ் √3 என்ன ஆன்சர் பண்ணுங்க கடகடன்னு. சாய் சவுண்டே காணோம், இன்னும் உடம்பு சரியாகலையா? சாசன் சாய் ஹலோ. சரி, ஹாசன் ஆன்சர் பண்ண. ஹாசன்
ம் ஹலோ, என்ன ரெண்டு பேரும் ஆ சவுண்ட் லைன்ல இருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம். இங்க கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன். சாய் என்னாச்சு? இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் தெரியல அந்த கண்டினியூ மேம். ஃபோன் பண்ணலாமா? என்ன சாய்? ஹலோ, நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா இந்த சம்மா? ஓகே மேம். சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சம்ம, ரெண்டு பேருமே லிசன் பண்ற மாதிரி தெரியல. நம்ம இதை நெக்ஸ்ட் கிளாஸே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் இந்த சம். ஓகேவா? மேம் ஃபோன் வந்துருச்சு மேம் அதான். சரி, ஓகே சாய். இந்த சம்ம நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஃபிஃப்த் சம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே பார்த்துடலாம். ஓகே மேம். சரியா? 1 செகண்ட்.